Daily. Taste the Daily. அதை சமாளிக்க முடியாமல் தான் தற்போது விஜயலட்சுமியை வைத்து வழக்கு தொடரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரியாரை பற்றி பேசிய பிறகுதான் ஈரோடு மண் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சொந்தம் என்று அந்த மக்கள் தீர்ப்பளித்திருக்கின்றார்கள். எதிர்த்து நின்ற அனைவரையும் முன்ஜாமீன் வைப்பு தொகையை இழக்க செய்திருக்கின்றார்கள். ஆகவே அவர் இன்னும் கூட பேசட்டும். இன்னும் நாங்கள் எங்களுடைய பணியின் வேகத்தை, இந்த மண்ணினுடைய உரத்தை இன்னும் பலமாக்குவோம். நிச்சயம் மாண்புமிகு தமிழக முதல்வரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த தமிழக மக்கள், தமிழக முதல்வரோடு கூட்டணி வைத்திருக்கின்ற தமிழக மக்கள் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அறுதி பெரும்பான்மையோடு முதலமைச்சர் சொல்லிய 200ஐ தாண்டி அவர் ஆட்சி கட்டில் அமர்த்தி வைப்பார்கள். இதுபோன்ற ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் கடந்து வந்த இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். இதுபோன்று பின்னால் பேசுவதை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை. எங்களுடைய லட்சிய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். சம்மன் கொடுத்தாலுமே நான் ஆஜராக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சீமா சொல்லியிருக்காரு. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி. சட்டம் தன் கடமையை செய்யும். சீமான் மீதான பாலியல் வழக்கு தொடர்பாக அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்திருக்கிறார். சட்டம் தன் கடமையை செய்யும் என அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். Taste the Daily. Taste the Daily.